ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜனவரி 25 ரத சப்தமி. இந்த ஒரு நாளானது சூரிய பகவானுக்குரிய ஒரு நாளா கருதப்படுகிறது. மகாபிரிவா அவர்கள் அவருடைய மடத்திற்கு வருகின்ற பக்தர்களிடம் நம்ம எப்பொழுது ரத சப்தமி வந்தாலும் சரி, அந்த ஒரு நாளை நம்ம பெரிய அளவுல கொண்டாடணும். அப்படி கொண்டாடணும் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகாபிரிவா அடிக்கடி அவருடைய பக்தர்களிடம் கூறிக்கொண்டிருப்பார். அதை பத்தி தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். அவர் அவருடைய பக்தரிடம் பேசும் பொழுது, இந்த உலகத்துல ஒளி இல்லாம எதுவுமே நடக்காது, எதுவும் கிடையாது. ஒளி இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஒளி இல்லாம வாழ்க்கை இருந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பிரகாசிக்காது அப்படின்னு எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருப்பார். அந்த ஒளியை நமக்கு தினமும் தந்து கொண்டிருப்பவர் தான் இந்த சூரிய பகவான். எனவே சூரிய பகவானுக்குன்னு ஒரு நாள் வரும் பொழுது கண்டிப்பா நம்ம சூரிய பகவானை வணங்கணும். அப்படி வணங்கிட்டு அந்த ஒரு நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். ஆனா ஒரு நாள் மட்டும் சூரியன் தன் சக்தியை பல மடங்கு அதிகமாக இந்த பூமிக்கு பொழிகிறது அப்படின்னா அது இந்த ரத சப்தமி தான். இந்த ஒரு நாள்ல நீ சூரிய பகவானை வணங்கு. கண்டிப்பா உன்னுடைய தோஷங்களாக இருக்கட்டும் அனைத்துமே உன்னை விட்டு விலகும். இந்த ஜனவரி 25 இந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாக கண்டிப்பா மாறும் அப்படின்னு காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். இது காஞ்சி மகான் மட்டுமல்ல, புராணங்கள்லையும் இந்த ரத சப்தமியை பத்தி கூறப்படுவது என்ன அப்படின்னா, சூரிய பகவான் 7 குதிரைகளை பூட்டிய தன்னோட ரதத்துல வட திசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் தொடங்கிய ஒரு நாள்னா இந்த ஒரு ரத சப்தமி. இதைத்தான் இந்த ஒரு நாளா கொண்டாடி கொண்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஒரு நாளை சூரிய பகவானுக்காண்டி இந்த ஒரு செயலை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவுல மாற்றங்களானது நடக்கும். அந்த 7 குதிரைகள், 7 நாட்கள், 7 சக்கரங்கள், மனித உடலில் 7 சக்தி மையங்கள் அப்படின்னு அது கூறப்பட்டு வருகிறது. அதனால்தான் இந்த ஒரு நாளானது ஆரோக்கிய சப்தமி என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. தீராத நோய் நொடிகளை கூட இந்த ஒரு நாள்ல நீங்க தீர்த்து கொள்ளலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். பலர் சொல்லுவாங்க, நான் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நிலைக்கவே மாட்டேங்கி. இன்னும் சிலர், என் வாழ்க்கையில உழைப்பு இருக்கு, ஆனா பலன் எனக்கு வரமாடிக்கு, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் என் கையில தங்க மாடிக்கு அப்படின்னு இன்னும் சிலர் கூறிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சூரிய தோஷம், இல்லைன்னா பித்திரு தோஷம், இல்லைன்னா உடல் சக்தி குறைவு. இந்த 3 காரணத்தினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது தொடங்கினாலும் அது உங்களுக்கு வெற்றியாகவே அமையாது. இந்த 3க்கும் ஒரே தீர்வு இருக்குன்னா அது இந்த ரத சப்தமியோட பரிகாரம் தான். நீங்க இந்த ரத சப்தமி பரிகாரத்தை பண்ணி பாருங்க. இந்த நாள்ல செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாடு கூட உங்களுடைய 7 ஜென்ம பாவத்தை கண்டிப்பா கரைத்து விடும். உங்களுடைய முன்னோர்கள் செய்து விட்டு போன பாவங்களை கூட இந்த ரத சப்தமியில நீங்க சூரிய பகவானுக்கு செய்கின்ற இந்த செயலின் மூலம் கண்டிப்பாக அதற்கும் ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். காலையில செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள். சூரியன் காலையில உதிக்கும் நேரத்துல குளித்ததுக்கு அப்புறமா சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடையை நீங்க அணிந்து கொள்ளணும். அணிந்து கொண்டு கிழக்கு திசை நோக்கி நின்று கொள்ளுங்கள். ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணீரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு அதுல சிறிதளவுக்கு மஞ்சள், உங்க வீட்டுல ஏதாவது பூ, ரோஜா பூ, எந்த விதமான பூவாக இருந்தாலும் சரி, ஒரு பூவையும் அந்த நீருக்குள் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். சூரியனுக்கு அர்க்கியம் நீங்க விடணும். அப்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய உடலில் உறங்கி கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க காலையில சூரியன் உதிக்கும் பொழுது அந்த ஒரு நேரத்துல நீங்க கூறுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். அதுவும் நீங்க காலையில எழுந்த உடனே சூரியனை பார்த்து கொண்டு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடையை நீங்க இந்த ஒரு நாள்ல அணிவதன் மூலமாகவே பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது வர தொடங்கிடும். அது மட்டும் இல்லாம செம்பு பாத்திரம் இருக்கல்லவா, அந்த ஒரு பாத்திரத்துல தான் நீங்க தண்ணீரை எடுக்கணும். தண்ணீரை எடுத்துட்டு சிறிதளவுக்கு மஞ்சளையும் ஒரே ஒரு பூவையும் அதுல மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சூரியனுக்கு நீங்க அறிக்கையம் பண்ற மாதிரி விடணும். அப்படி நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறி கண்களை மூடிக்கொண்டு சூரிய பகவானை மனதார நினைங்க. நினைச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அது அனைத்தையுமே நீங்க சூரிய பகவானிடம் கேளுங்க. இந்த ஒரு செயலை உங்களுடைய வீட்டு மாடியிலேயோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டிற்கு வெளியில் நின்றோ எங்க இருந்தாலும் செய்யலாம். ஆனா கண்டிப்பா இந்த ஒரு செயலை நீங்க உங்க மீது நிழல் படாம வெயில்ல நிக்கணும். அந்த சூரிய ஒளி உங்களுடைய கண்கள்ல படணும், உங்கள் மீது அப்படியே விழுகணும். ஏன்னா இந்த ஒரு நாள்ல சூரிய பகவானுடைய சக்தி பல மடங்கு 7 மடங்குக்கு பெரிய அளவுல உங்களுடைய சக்தியானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு சக்தியை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நீண்ட நாள் தீராத கண் தோஷங்கள், சூரிய தோஷங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும். இன்னும் பலருக்கு தெரியாத சில
சக்தி வாய்ந்த பரிகாரம்னு சில பரிகாரங்கள் வந்து இருக்கு. அதையும் நீங்க மாலை நேரத்துல பண்ணணும். இதை நீங்க காலையில செய்து விடுங்க. செய்து விட்டு அதுக்கப்புறமா சூரியன் மறையக்கூடிய நேரம் இருக்குல்லவா, அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டுல ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றி அதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நீங்க அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. அமைதியா உட்காரும் பொழுது யாரிடமும் நீங்க பேசக்கூடாது. வீட்டுல எந்த விதமான சத்தங்கள் கூட கேட்கக்கூடாது. எந்த விதமான பொருட்கள் அசைவு, காத்தாடி ஓடுறது, எந்த விதமான சத்தங்கள், டிவி ஓடுறது எதுவுமே கேட்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு அமைதியா இருக்கணும் உங்க வீடு. அமைதியா இருந்துட்டு ஒரு நெய் தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில ஏத்துங்க. ஏத்திட்டு சூரிய பகவானை மனதார நினைங்க. நினைத்துட்டு அப்போ நீங்க சொல்ல வேண்டியது உங்க மனசுக்குள்ள என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில இருள் அகல, ஒளி பரவ வேண்டும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த சூரிய பகவானின் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்களுடைய மனதார கூறுங்க. கூறி சூரிய பகவானை வணங்குங்க. வணங்கிட்டு இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க. ஏற்றி அதுக்கு முன்னாடி நீங்க அமர்ந்து இதை மட்டும் கூறி பாருங்க. கண்டிப்பா சூரிய பகவானை நினைச்சிட்டு நீங்க கூறும் பொழுது அந்த தீபமானது உங்களுடைய எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் கண்டிப்பாக நீக்கிவிடும். பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்தா போதாது. இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏத்துனா போடாது. இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய தானம்னு இருக்கு. இந்த ஒரு நாள்ல, அதுவும் இந்த ரத சப்தமி நாட்கள்ல நம்ம இந்த தானத்தை செய்வது மூலியமா மற்ற நாட்களை செய்வதை விட இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தானத்தை செய்வது பல மடங்கு நமக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கோதுமை, வெல்லம், பால், சிவப்பு நிற துணி, இதை நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். முடிந்த அளவுக்கு முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாளை இந்த ஒரு தானத்தை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். இவற்றில் நீங்க ஒரே ஒரு பொருளை தானம் செய்தாலே போதுங்க. ஏன்னா ஒரு பொருளை நீங்க தானம் செய்யும் பொழுது இந்த ஒரு நாள்ல நீங்க ஒரு பொருள் செய்வது பெரிய அளவுல பல மடங்குக்கு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக மாறிவிடும். இப்படி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் கண்டிப்பாக விலகும். கடன் சுமைகள் எல்லாம் குறைய தொடங்கும். வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரத சப்தமி உங்களுடைய வாழ்க்கையில புது ஒளியை கொண்டு வருவதற்கான ஒரு நாளாக வரட்டும். சூரிய பகவான் அருள் உங்கள் மீது இந்த ஒரு நாள்ல நிலைக்கட்டும். நிலைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலை கண்டிப்பாக மாறட்டும். இந்த வீடியோ பிடித்துனுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கமாண்ட் வழியாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தால் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். முடிந்த அளவுக்கு நீங்களும் இதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.